திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுகேந்தர் வழங்க கேட்கலாம். யுகேந்தர், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா? முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் விடதாண்டலம், மேல்பாட்டறை, கொல்லுமேடு ஆகிய பகுதிகளில் சாலையானது 15 வருடங்களுக்கு முன்னதாக போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சாலையானது குண்டும் குழியுமாக உள்ளதால் அரசு மருத்துவமனை, பள்ளி மாணவர்கள் யாருமே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த ஆண்டு 4,17,00,000 ரூபாய் இச்சாலைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து இச்சாலை மாற்று இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அப்பொதுமக்கள் கூறி இன்று 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து கொட்டு மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியவர்கள் இவர்களிடம் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே அப்பகுதி மக்கள் உடனடியாக எங்களுக்கு சாலையானது விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள் கூறியதாவது, சாலையானது தமக்கு கடந்த மாதமே வந்துவிட்டது, இது மாற்று இடத்திற்கு கொண்டு சென்று உள்ளனர் எனவும் தெரிவித்தார். இதனை அடுத்து நாளை காலை கிண்டியில் உள்ள தலைமை அலுவலகம் சென்று 10 நபர்களுடன் கூடி பேசி இதற்கான நிதியினை வழங்கப்படும் எனவும் தெரிவித்ததுடன் அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே இது உடனடியாக சாலையை அமைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் எனவும் இவர்கள் எச்சரித்தனர். முழு விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.